வணக்கம். தேனி மாவட்டம் வருசநாடு அங்கே இருக்கிற 98 கிராம மக்களையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவை ஆக்கிரமிச்சிட்டாங்க, நிறைய ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க. வனவிலங்கு வாழ்கிறதுக்கு உண்டான பகுதினால் அங்கே வந்து இவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க காலி பண்ணுறதுக்கு உண்டான வேலையை யார் பார்த்தானா நம்ம தமிழ்நாடு அரசு தான். ஏன்னா அது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கவர்மெண்டால் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அதிகாரியை நியமிச்சிருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே போய்ட்டு கணக்கெடுப்பு எடுக்கிறேன்னு சொல்லி பொய்யான ஒரு கணக்கெடுப்பு எடுத்து வெறும் 450 குடும்பம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து சொல்லிட்டாரு. கவர்மெண்ட்டை தாக்கல் பண்ணிட்டாங்க. அப்போ அங்கே தாக்கல் பண்ண அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளோ தானே இருக்குது, இவங்க எதுக்கு இவ்வளோ நிலத்தை ஆக்கிரமிக்கணும், அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா காலி பண்ண சொல்லிட்டாங்க. காலி பண்ண சொன்னதும் மக்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. ஃபாரஸ்ட்டில் பஸ்ஸில் ஏறிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் ஃபுல்லாக சரௌண்டிங் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து காலி பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் காலி பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம தாவேகா அரசால் நியமிக்கப்பட்ட அந்த ஒரு அதிகாரி பண்ண தப்பால் 98 கிராம மக்களுமே காலி பண்ணுற நிலைமைக்கு வந்துருச்சு. மேலும் 10,000 குடும்பத்துக்கு மேலே இருக்காங்க. வெறும் 450 குடும்பம்னு பொய் சொல்லி அவங்களோட தப்பான அறிக்கையால் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு இருக்காங்க. இன்றைக்கி ரோடெல்லாம் பிளாக் பண்ணி இவ்வளோ தூரம் போராடுறாங்க. அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கல. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு மேல்முறையீடு பண்ணலை கோர்ட்டில். இங்கே நம்ம கவர்மெண்ட் நினச்சா கண்டிப்பாக அந்த இடத்த வந்து அவங்களால இருக்க வச்சுக்க முடியும், அந்த மக்கள் அங்கேயே தங்க வச்சுக்கலாம். 3-4 தலைமுறைக்கு மேலே அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அவ்வளோ தலைமுறை வாழ்ந்துமே அவங்களால நினைக்காங்க அந்த இடத்துல வந்து இருக்க முடியலை, காலி பண்ண சொல்லி ஆர்டர் வந்துடுச்சு. இப்போது நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணால் அவங்க வந்து அங்கே தங்கலாம்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து ஹைகோர்ட்டில் போயிட்டு மேல்முறையீடு பண்ணணும். இந்த மாதிரி நாங்கள் கொடுத்த அறிக்கை வந்து தப்பாக போயிடுச்சு, அங்கே இவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்து மேல்முறையீடு பண்ணாங்கன்னா கோர்ட் அதை என்னன்னு பார்த்து ஆலோசனை பண்ணிவிட்டு அவங்களுக்கு உண்டான வேலையை பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம கவர்மெண்ட் என்னன்னா, ரோடை மறித்து ஹைவேல பிளாக் பண்ணிட்டு போராடினா கூட அதை பற்றி வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ முதலமைச்சர் இந்த விஷயத்தை இந்த மாதிரி போராட்டம் நடக்கும்போது முதலமைச்சர் ரோட் ஷோ போகிறாரு, அங்கே போய் கை காட்டுறாரு, சிரிக்கிறாரு, சட்டசபையில் பேசும்போது சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தப்பான நியூஸை போட்டு இந்த விஷயத்தை மறக்க வைக்கிறாங்க. ஏன் இவ்வளோ கேவலமான வேலையை பண்ணுறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையில் இந்த தாவேகா அரசு வந்துட்டு இன்னும் பிரச்சனையை அதிகமாக்கிட்டு தான் போகிறாங்க. இவங்க தான் பிரச்சனையை கொண்டு வர்றாங்க, ஆனால் அதுக்குண்டான சொல்யூஷனும் கொள்ள மாட்டேங்கிறாங்க. மீடியா முன்னாடி வந்து பேசவே மாட்டேங்கிறாரு நம்ம முதல்வர். இப்போ மக்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தங்க இடம், இந்த மாதிரி இவங்க வந்து இங்கே இருக்கக்கூடாது, விலங்குகள் வாழ்கிற பகுதின்னு கேஸ் போட்டதே தாவேகா வக்கீல் தான். ஆனால் அதை வந்துட்டு தப்பான கணக்கெடுப்பு கொடுத்ததுமே தாவேகாவோட அதிகாரி தான். ஆனால் இவ்வளோ பண்ணிவிட்டு அவங்க ஏன் அதில் வந்து எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? மேலும் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்லாம் சொல்லிட்டு போங்க.